ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? நான் உன் மேல பாசம் வைக்கிறதுக்கும் மருதாணி சிவக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த அறிவன் ஞானத்தை நேத்து யோசிச்சிருக்க வேண்டியதானே? நேத்து அந்த வேதவள்ளியும் அவ தங்கச்சி அந்த ஷோகேஸ் பொம்மையும் மருதாணி பாஸ்த பத்தி கதை கதையா சொல்லும் போது ஏன்னு இழிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இப்போ வந்து என்ன சம்பந்தம்னு என்ன கேக்குறீங்களா? ஆக மொத்தம் அவங்க சொன்ன மாதிரியே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என் மேல துளி கூட பாசமே இல்ல. என் மேல உசிரியே வச்சிருக்கேன்னு நீங்க சொன்னதெல்லாம் போய். கல்பனா, எதுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்க? போங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஏய் கல்பனா, கல்பனா இங்க பாரு, இது ஒரு சாதாரண விஷயம். இத போய் நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நான் உன் மேல பாசம் வச்சிருக்கிறது நிஜம். இது நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சா போதும். மத்தவங்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக போய் கையில ஸ்கெட்சரா வச்சு வரைஞ்சு எதுக்கு இதெல்லாம்? குறுக்கு வழியில ஜெயிக்கிறது தப்பு தானே. இதுக்காக தான் நான் வருத்தப்படுறேன். சும்மா குறுக்கு வழியில ஜெயிக்க பார்த்தேன்னு என்ன மட்டும் குத்து சொல்லாதீங்க. நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒருத்தி ஜெயிச்சிருக்காளே வேதவள்ளி, அவளும் குறுக்கு வழியில போய் தான் ஜெயிச்சிருக்கா. ஏய், அவங்க என்ன ஏமாத்துறாங்க? அவங்க கையில தான் மருதாணி நல்லா சிவந்திருக்குல்ல. அது ஒரிஜினல் சிவப்பு இல்ல, அவளும் பித்தலாட்டம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கா. இது பித்தலாட்டம் பண்ணியா? அது எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா அவன் நேத்து கையில போட்டது மருதாணி. கல்பனா, உண்மையை உளறிடாத, அப்புறம் உன்னோட கிரைம் ரேட் எங்கேயோ போயிடும். ஏய், என்ன என்ன? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணுமே இல்ல. அவங்க கையில மருதாணின்னு ஏதோ சொன்னியே. விடுங்க, அவ பேச்ச பேசிட்டு இருந்தா வீணா நமக்குள்ள சண்டை தான் வருது. நிஜமா ஒண்ணு இல்லல்ல? நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? நம்புறேன். நீ சொன்னா நம்பித்தானே ஆகணும். என்னங்க? என்னங்க? நிஜமாவே என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா? யாருக்கு தெரியும்? என்னங்க சொல்லுங்க. கல்பனா, உன் மேல நான் பாசத்தை கொட்டுன்னு கொட்டி வச்சிருக்கேன். எப்படியோட சுந்தர், ஒரு வழியா இவ்வளவு சமாளிச்சிட்ட. அப்பா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா புடவையை மாத்திக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். ஐயோ, ஃபங்க்ஷனுக்கு கட்ட வச்சிருந்த புடவை இப்படி கிழிஞ்சிருச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? நான் என்ன பாவம் பண்ண? என் மேல உனக்கு கருணையே கிடையாதா? வேற ஏதாவது புடவை? என்னங்க, எங்க இருக்கீங்க? ரெடி ஆயிட்டீங்களா? मैं यहाँ हूँ. आओ आओ आओ.
ஐயோ என்ன கன்றாவி ட்ரெஸ் இது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? திஸ் இஸ் கால்ட் நார்த் இந்தியன் எத்னிக் ட்ரெஸ், யூ நோ. அப்படின்னா வட இந்தியாவுல ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி கோட்டை தான் போட்டுக்கிட்டு எல்லாருமே போவாங்க. அது அங்கல்ல போடணும். சம்பந்தி என்ன என்ன சொன்னாரு? சொன்னாரு? எல்லாத்தையும் என்னையே கேளு. ஆள் பாதி ஆடை பாதின்னு அழகா சொன்னார்ல. அவரே வாயடிச்சு போக போறாரு பாரு என்ன பார்த்து. मैंने नहीं जाना तूने नहीं जाना. ஏய் என்ன சிரிப்பு? ட்ரெஸ் சூப்பரோ சூப்பர். ஷட் அப். வேலைய பாரு. எங்கடா இன்னும் பசங்களை காணோம்? அத வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளவு நேரம்டா? லேட் ஆகுதுல, சீக்கிரம் வர சொல்லு. சமந்தி இங்க இருக்க. முதல்ல கண்ணாடி கழட்டுங்க. எப்படி என் காஸ்டியூம்? சொல்ல வார்த்தையே வரல. நான் சொல்ல என் ட்ரெஸ் பார்த்தா சம்மந்தி வாயடிச்சு போயிடுவாருன்னு. சம்மந்தி இந்த ட்ரெஸ் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கு? நிச்சயமா. சம்பந்தி நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. உங்களோட என் கௌரவம் எங்கேயோ போயிருச்சு. தேங்க்யூ சம்மந்தி. இப்படி ஒரு கோமாளி. ஆண்டவா இவற்று இருந்து என்ன காப்பாத்துப்பா. என் செல்லம். வாங்க மாப்ள. வெரி குட். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கீங்கப்பா. தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ் மாமா. ஐயோ கல்பனா, இன்னைக்கு பூரா மண்டபத்துல ஒன்ன பத்தி மாப்பிள்ளை பத்தி தான் எல்லாரும் பேச போறாங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. கழுத்தை விட நெக்லஸ் பெருசா இருக்குது பாரு. மாப்ள என் ட்ரெஸ் எப்படி சூப்பர் தானே? பாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படி இருக்கு. பாத்தியா சுல்தான் சல்மான் மாதிரி இருக்கேன்ட்டாரு. போதும் நிறுத்துங்க. நாகராஜா, நாகராஜா வரேன்பா. வாப்பா சீக்கிரம், லேட் ஆகுதுல்ல. வா வா வா. கௌரவமா இருக்குன்னு போட்டுருக்கேன்டி. என்னடா தனியா வர? உன் ஜோடி எங்க? அது இது புடவை மாத்திட்டு வராங்க. இன்னுமா புடவை மாத்திட்டு இருக்கிறா? லேட் ஆகுது இல்லடா? இல்லப்பா ஏதோ வேலை வந்துடும். என்னடா வேலை வேணும் உங்களுக்கு? எதுக்குமே பங்க்சுவாலிட்டியே கிடையாதா? ஏன்னா நேரத்துக்கு போக வேணாமா? அம்மா கேட்டியா? இப்பதான் புடவைய மாத்த போறாளாம். போய் புடவைய பார்த்தா ஷாக் ஆயிடுவா. எதுவுமே ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி இல்ல. மாமா கிட்ட நான் என்ன சொல்றது? இப்ப போய் கடையில புதுசும் வாங்க முடியாது. அதுக்கு நேரமும் இல்ல. ஓகே சரி நான் வந்துடுறேன். என்னடா இது? என்னடா ட்ரெஸ்? ஏன்பா இந்த ட்ரெஸ்க்கு என்ன? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னவா? டே ஃபங்க்ஷனுக்கு பெரிய மனுஷன்லாம் வருவான்டா. இந்த மாதிரி உன்னை பார்த்தா எவன்டா உனக்கு ஆர்டர் கொடுப்பான்? படிச்சு சொன்னேன்ல, இது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்டா, எல்லாரும் ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு. போடா போ போய் இத கோட்டை மாட்டிட்டு போ. என்னடா நீயே சொல்ல மாட்டியா? நானும் இப்பதான் பாக்குறேன். அம்மா பாத்தியா? இந்த ட்ரெஸ்ஸுக்கே மாமா இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரே. வேதவழி சாதாரண புடவை கட்டிட்டு வந்தா எரிமலை தான் வெடியா வெடிக்க போறாரு. டேய் என்ன நாகராஜா, என்னடா இவ்வளவு டிலே? போடா போய் சீக்கிரம் வர சொல்ல போடா. டே சுந்தர், உங்களுக்கு கொஞ்சம் கூட பங்க்சுவாலிட்டி சென்ஸே கிடையாது. எவ்வளவு தூரம் நான் சொல்லி இருக்கிறேன்? அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, வந்துருவாங்க. என்ன டென்ஷன் ஆகாத? மணி 5:50 ஆச்சு. வழியில டிராபிக் ஜாம் வேற. எப்ப போய் சேர்றது?